இந்த வீடியோவில் மிக முக்கியமான 2 சம்பவத்தை பற்றி தான் பேச போகிறோம். முதலாவது சம்பவம் என்னன்னு சொன்னால், பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர் இருக்கார் தானே, அவருடைய இந்த ஒஃபிஷியல் எக்ஸ் தளத்தில் போஸ்ட் ஒன்று போட்டுட்டு உடனே அதை டிலீட் பண்ணிட்டாரு. ஆனால் இப்போ நம்மளோட மக்கள் அதை எப்படியும் ஸ்க்ரீன்ஷாட் அடிச்சிருப்பாங்க தானே, அது இப்போ வெளியில் வந்திருக்கு. அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், அந்த இஸ்ரேல் ஒரு ஷைத்தான், அதோட அவங்க மனித குலத்துக்கு எதிரான ஆக்கள், சமாதான பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அப்பாவி மக்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட இரத்த வெறியாட்டம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு. இப்போ முதல் காசாவில் நடந்துச்சு, அதுக்கு பிறகு ஈரானில் நடந்துச்சு, இப்போ லெபனானில் நடந்துக்கிட்டு இருக்கு. அதோட நான் நம்பிக்கையோட துவா செய்கிறேன், யாரெல்லாம் பலஸ்தீன மக்களுடைய நிலத்தை அநியாயமாக அபகரிச்சாங்களோ அவங்க எல்லாருமே நரக நெருப்புல எரிஞ்சு போகட்டும் என்று போடப்பட்டிருந்துச்சு. இந்த போஸ்ட் சாதாரணமான ஒரு குடிமகனால போடப்பட்டிருந்தா அவர் மனசுல இருக்கிற கோபத்தில் அவர் போட்டிருக்காருன்னு சொல்லிட்டு கடந்து போயிடலாம். ஆனா இதை போட்டது பாகிஸ்தான் டிஃபென்ஸ் மினிஸ்டர், எஜுகேஷன் மினிஸ்டர் என்றாலும் பரவாயில்ல, டிஃபென்ஸ் மினிஸ்டர். இப்போ இது மூலமா பாகிஸ்தான் ஸ்டாண்ட் வித் ஈரான் என்று சொல்லி ஒரு முடிவுக்கு வரலாம். தேவைப்பட்டா களத்தில் இறங்குவோம்ங்கிற மாதிரி தான் அந்த கருத்து இருந்துச்சு. இப்போ பிரச்சனை என்னன்னா, சமாதான பேச்சுவார்த்தைக்கு மீடியேட்டரா, அதாவது நடுவரா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே இப்படி ஒரு சைட் மட்டும் நின்று நீங்க பேசுறதை ஏற்றுக்கொள்ள இயலாண்டு இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் இதுக்கு பெரிய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகுதான் இந்த போஸ்ட் என்ன செஞ்சிருக்கா டிலீட் பண்ணப்பட்டிருக்கின்ற தகவல் வந்திருக்கு. எது எப்படியோ அந்த மனுஷன் பேசினது என் மனசுக்கு ஒரு ஆறுதலா இருக்குங்கிறது எந்த தனிப்பட்ட கருத்தா. இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா, இஸ்ரேல்ல பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு இருக்காரு தானே, அவரு ஜெயிலுக்கு போறது தடுக்கிறதுக்காகத்தான் போருங்கிற ஒரு பேர்ல அப்பாவி குழந்தைகளை எல்லாம் கொண்டுகிட்டு இருக்காருன்னு சொல்லி ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பார் அராக்சி ஒரு அதிரடியான கருத்தை தெரிவிச்சிருக்காரு. மத்திய கிழக்குல நடந்துகிட்டு இருக்கிற இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கான பேச்சுவார்த்தை நடத்தணுங்கிறதுக்காக தற்காலிகமா 2 வாரத்துக்கு போர் நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கக்குள்ளேயும் இஸ்ரேல் ஒரு அதிர்ச்சியான தகவல் ஒன்று வெளியிட்டு இருந்தாங்க. அதுல இந்த போர் நிறுத்தத்துக்குள்ள லெபனான் இல்லைங்கிறதையும் அவங்க லெபனானுக்கு தொடர்ந்து தாக்குதலை நடத்திக்கிட்டே இருக்க போறதாகவும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. இப்ப இந்த போரை முடிவுக்கு கொண்டு வரதுக்கு ஈரான் தரப்புல இருந்து அவங்க வைக்கப்பட்ட முக்கியமான இந்த 10 பாயிண்ட்ஸுக்குள்ள ஈரான் முக்கியமான பிராந்திய கூட்டாளிகளான ஹிஸ்புல்லா போன்ற அமைப்புகளுக்கு தாக்குதல் நடத்தக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான ஒரு குறிப்பாக கூறப்பட்டிருந்துச்சு. ஆனா லெபனான்ல இஸ்ரேல் தாக்குதல் நடத்துறதுக்கு ஹிஸ்புல்லாவை தான் அவங்களுடைய இலக்கா காட்டுறாங்க. இங்கதான் தற்காலிகமான இந்த போர் நிறுத்தத்துக்கான ஒப்பந்தம் மீறப்படுது. தற்காலிகமான போர் நிறுத்தம் இப்ப நடைமுறையில் இருந்தாலும் ஈரான் ஒரு சாதகமான முடிவை எங்களுக்கு தார வரைக்கும் ஈரானை சுத்தி வளைச்சு எங்களோட ராணுவம் நின்றுகிட்டே தான் இருப்பாங்க அமெரிக்கா தரப்புல இருந்து டொனால்ட் ட்ரம்பும் அவருடைய அச்சுறுத்தலை ஈரானுக்கு வச்சிருக்காரு. இப்ப போர் நிறுத்தம் ஈரான்ல இருந்தாலும் நிலைமை கொஞ்சம் தளம்பலாத்தான் இருக்கு. ஈரான் கொடுத்திருக்கிற 10 பாயிண்ட்ஸும் எக்ஸெப்ட் பண்ற அளவுக்கு அமெரிக்கா தயாராக இல்லைங்கிறது எந்த தரப்பு கருத்து. அந்த 10 பாயிண்ட்ஸையும் அவங்க எக்ஸெப்ட் பண்ணினா 79ஆம் ஆண்டில இருந்து ஈரானோட நடக்கிற இந்த போர்ல முழுமையா அவங்க தோத்து போனதா போயிடும். இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த போர் 42 நாளுக்கு முதல் தொடங்கலை, 47 வருஷத்துக்கு முதல் தொடங்கினது. ஏனென்றா அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருந்த அந்த அரசாங்கத்தை முறியடிச்சு புரட்சி ஒன்று எழும்பி ஏற்கனவே இருந்த மன்னனை நாடு கடத்தினது 79ஆம் ஆண்டில் தான். அன்றிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் ஈரானுக்கும் அமெரிக்காவுக்குமான போர் இராணுவம் மூலமாகவோ அல்லது பொருளாதாரத்தை பயன்படுத்தியோ நடந்துக்கிட்டே தான் இருக்கு. ஏதோ ஒரு வகையில் அங்கே போர் நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது தான் உண்மையான விஷயம். இருந்தாலும் இப்போதைக்கு கொஞ்சம் தாக்குதல், அதாவது இன்றைய நிலைமையை பொறுத்த வரைக்கும் அந்த தாக்குதல் குறைஞ்சிருக்கு சொல்லலாம். முழுமையா நின்றுட்டாண்டு கேட்டா இல்லை, மீண்டும் கட்டாயமாக தொடங்குங்கிற ஒரு அந்த அறிகுறிகள் தெளிவாக தெரியுது. இப்ப ஈரான் குற்றச்சாட்டு என்னன்னா, இந்த போற முடிவுக்கு கொண்டு வரத்துல பெஞ்சமின் நெத்தன்யாகுக்கு கொஞ்சமும் விருப்பம் இல்லை. அவருக்கு இந்த யுத்தம் நடந்துகிட்டே இருக்கணும், யுத்தம் நடந்துகிட்டே இருந்தா தான் இவர் ஜெயிலுக்கு போகிறதுல இருந்து தப்பிக்கலாம். அதுக்காகத்தான் இப்படி அப்பாவி மக்களை இல்லை உயிரை எல்லாம் வந்துகிட்டு குடிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லி ஈரான் சொல்லியிருக்காங்க. அதோட இஸ்ரேல் பிரதமர் ஜெயிலுக்கு போக போறாரா, அப்படி என்ன இவர் தப்பு செஞ்சிருப்பாருன்னு சொல்லி பார்த்தா என்ன தப்பு செய்யலன்னு கேட்கிற அளவுக்கு இவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறது தான் ஈரான் இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறது. இப்ப இவர்ல வந்துகிட்டு இந்த லஞ்ச மோசடி, நம்பிக்கை மீறல் பல குற்றச்சாட்டுல வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த வழக்குல இருந்து இவர் தப்பிக்கிறதுக்கு கொஞ்சம் தான் வாய்ப்பு இருக்கு. ஏனண்டா இவருக்கு எதிரான சாட்சியங்கள் தான் அங்க அதிகமா இருக்கு அப்படி என்று சொல்லப்படுது. இப்ப இஸ்ரேல்ல அடுத்ததா இந்த வார அக்டோபர் மாசத்துக்குள்ள தேர்தலை நடத்துற காலம்
நெருங்கிட்டு. இவரில் ஊழல் வழக்கு வர நிறையவே இருக்கு. இப்போ இவருக்கு ஊழல் வழக்குல இருந்து தப்பிக்கணும், பதவியையும் தக்க வச்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த போரெல்லாம். பதவியை விட்டு கொடுத்தா ஜெயிலுக்கு போக வேண்டியது உறுதி. பதவியை தக்க வச்சுக்கணும்டா மக்களுக்கிட்ட இருந்து ஆதரவை எடுத்து தேர்தலில் வெற்றி பெறணும். இப்போ இவருக்கு ஒரு கல்லில் 2 மாங்காய் என்கிற மாதிரி இவருக்கு ஒரு கல்லில் 3 மாங்காய். இந்த போரை நிறுத்தாம நடத்துக்கிட்டே இருந்தா தேர்தலை கொஞ்சம் தள்ளி போடலாம், நீதிமன்றத்திட்ட இருந்து வர இந்த பிரஷரை குறைக்கலாம், அதோட மக்களுக்கிட்ட இருந்து ஆதரவை பெற்று அந்த தேர்தலில் இவர் வெற்றியும் பெறலாம். இதான் அவருக்கு கிடைக்க போற இந்த 3 மாங்காய். நாட்டில் போர் நடந்தா மக்கள் ஆதரவு எப்பயும் அந்த நாட்டோட தலைவரில் தான் இருக்கும். இப்படி ஒரு ட்ரிக்கை பயன்படுத்தி அது மூலமா தான் மக்களுக்கிட்ட இருந்து இந்த ஆதரவு எடுக்கணும்னு நினைக்காரு பெஞ்சமின் நெத்தன்யாகு வந்து ஈரான் குற்றச்சாட்டுறாங்க. ஆனா இந்த குற்றச்சாட்டை எல்லாம் இஸ்ரேல் தரப்புல இருந்து எப்படி மறுக்காங்கண்டா, அவங்களுக்கு ஹிஸ்புல்லா, ஈரான், ஹமாஸ், அடுத்ததா இந்த ஹூதிக்கள் எல்லாம் அவங்களோட பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்காங்களாம். அதுக்காகத்தான் அவங்க இந்த போரை நடத்துறாங்களாம். அதோட நீதிமன்றம் சுயமா நடந்துகிட்டு இருக்காம், அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லையாம். அது அவரோட தனிப்பட்ட பிரச்சனையாம். அதை கொண்டு வந்து இதுக்குள்ள கொடைய வேணாம் என்று சொல்லியிருக்காங்க. இப்ப நான் சொன்ன இந்த 2 தகவலும், அதாவது பாகிஸ்தானுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் போட்ட போஸ்ட் சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களையும், ஈரானுடைய ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அராக்சி பெஞ்சமின் நெத்தன்யாகு தொடர்பாக வெளியிட்ட குற்றச்சாட்டு தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் தயவு செஞ்சு கமெண்ட் பாக்ஸினூடாக சொல்லிட்டு, என்னுடைய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதை லைக் பண்ணிட்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை நான் தொடர்ந்து வழங்குறதுக்கு தயாராக இருக்கிறதால ஹசன் கேலரி எனப்படுகின்ற என்னுடைய யூடியூப் தளத்திற்கு சென்று அந்த யூடியூப் தளத்தினை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் உங்களுடைய முழு ஆதரவை எனக்கு தர முடியும் என்பதை கூறிக்கொண்டு, மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களோடு உங்களை அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை இந்த காணொளியிலிருந்து விடைபெறுவது அப்துல் லத்தீப் ஹசன் நிஸ்ஃபி.